அன்னிமிஷடா சார் அங்கே மெடிஸ்டாஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்போம்மா. இன்றைக்கி நம்ம ஜிம்முக்கு ஒன் ஷாட் பார்க்க போகிறேன்டா. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டைம் யூஸ் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு அங்கிளை அப்படியே ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வந்துட்டுருக்கா. அப்பா 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 உங்களை நான் கண்டிப்பாக வெளில எடுத்துருவேன்ப்பா. உங்களுக்கு கண்டிப்பாக வெளில எடுத்துருவேன். 2 நாள் இந்த சாட்டர்டே சண்டே மண்டே கண்டிப்பாக நீங்கள் வெளில இருப்பீங்க. நான் லாயர்கிட்ட பேசிட்டேன். அப்பா 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 ஒயன், நீ எதுக்குமா அழற? நான் பார்த்துக்கிறேன் விடு. ஐயோ ஐயோ அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. ஒயன், ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப பயப்படாத, சரியாக போயிடும். ம் அப்பா 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 சாரிப்பா, சாரி. அவரை கூட்டிகிட்டு போகாதீங்க, அவரை விடுங்க, அவரை விடுங்க அப்பா. ஒயன் ஒயன், நீ வீட்டுக்கு போ. எல்லா டேஸும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல ஒயன். உனக்கு அப்பா இந்த மாதிரி அழுவா சொல்லி கொடுத்துருக்கேன். அப்பா சரி சரி பா, 2 டேஸ், இந்த 2 நாளுக்குள்ளே கண்டிப்பாக எல்லாம் சார்ட் ஆகிடும். நான் கண்டிப்பாக அவனுக்கு கண்டுபிடிச்சிடுறேன்ப்பா. கண்டுபிடிச்சிட்டு நான் என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் தான் எல்லாமே. உன்னையே ப்ளேம் பண்ணிக்காத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் அப்படியே உள்ளே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அந்த இடத்துலேயே நீல் டவுன் பண்ணி செம்மையாக அழுறீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைட் ஜெயிலுக்குள்ளே அவர் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு செல்குள்ளே போடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸோ எல்லோரையும் வெளில அனுப்புவாங்க இல்லையா, அங்கே வேலைலாம் செய்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ பட்டுன்னு அவர் கால்கிட்ட ஒரு கிளாஸ் அப்படியே வந்து விழுது. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு ஒரு மரத்துக்கு கீழே. எவன்டா அவன் செஞ்சது இதெல்லாம்? வாத்தா வாயில் வைக்க முடியல. யூச்சை இதுவே வாரம் மாதம் தான் காசு அனுப்பிட்டு இருக்காங்க உனக்கு. எவன் செஞ்சவன், அவன் கூப்பிட அவனை. டே மாமா, வார்டன் வர டைம் ஆயிடுச்சுடாடி. வார்டனா? எந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வார்டனு? கொஞ்சம் விகரெலாம் கட் பண்ண சொல்லி கேட்கலாமா? எங்கே தள்ளு மச்சான். டே ஜிமின், இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை தெரிதா? ரைட்ரா வந்துட்டானா? சொல்லு அப்படின்னு ஒரு மாதிரி இந்த ட்ரீட்டை சாஞ்சிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே படுத்துக்கிறான். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு நீ அடிக்கிற அலப்பறை தாங்க முடியல. சரி, ஒன்றும் பண்ணுறது கிடையாது, ஏதோ மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி உட்காந்துக்கிறது. சரி, திடீர்னு பொம்பளைங்க செல்லுக்குள்ளே பார்க்குறேன்டா உன்னை. சரி, கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா எதே கம்ப்ளைண்ட்டா? எங்கே பண்ணு? நீ பண்ணிட்டு போயிடுவேன் மொத்தம். நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுவேன், அதுவும் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உயிரோடு தங்கிடுவேன் நான் இங்கே. ஏய் அங்கே பாரு, அந்த புளிய மரம் இருக்குல்ல, புளிய மரம் அதில் தொங்குது நிறைய, அது கூட சேர்ந்து தொங்கிடுவேன்றேன் நான். இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தீன்னா நானே பார்த்தா ஜெயிலுக்குள்ளே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற புடிங்கி மைண்ட் செட்டில் வந்தா அவன் கோமாளி டேஷாட்டான் வாடே அப்படின்ட்டு அப்படியே அந்த மரத்துக்குள்ளேயே படுத்துக்கிட்டு சொர்க்கம் மதுவில். ஏ மச்சான், என்னடா பச்சைக்கிளி சரக்கச்சு ரொம்ப நாள் ஆகுதுடி. பாட்டு பாடணும் தான் ஞாபகம் வந்து பாரு. இங்கே வந்து கலருங்கெல்லாம் பார்த்ததும் ஒரு மண்ணும் தோணலை. சரி, ஏன்னா இப்படி இருக்கேன்? ஐயோ இன்னைக்கு நம்ம அந்த போலீஸ்காரர் இருக்கானுங்க, அவன்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிடுறேன். நான் தூங்க போகிறேன், ஒன்று ரொம்ப கொட்டமெல்லாம் வலிக்குதுறான், ஏதோ நைட்லாம் வேலை பார்த்த மாதிரி. மச்சான் இல்லை புரியல, நீ மூடுண்ணே, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்படி எல்லாத்தையுமே உங்கள் அப்பா பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் அப்போ அவன் திரும்பி பார்க்குறான், உன்னை பார்க்க விசிட்டர் வந்திருக்காங்க, போ. ஐயோ எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு வந்தான், இப்படி பிடுங்கிட்டு நிற்பானுங்க சை அப்படின்னு அவன் பாட்டுக்கு வேகமாக போகிறான். ஸோ அந்த சைடு ஒரு பர்சன் தான் நின்றுட்டுருக்காங்க. நான் வேகமாக போயிட்டு தலைவலி, நான் உன்னை என்னடா சொன்னேன், நான் மேலே வராது சொல்லியிருக்கேன்ல, எல்லாம் ஒழுங்காக சொல்லிட்டு வரும்போது நம்ம வந்து நோட்டிகிட்டு இருப்பீங்க. என்ன இப்போ எதுக்கு வந்த? எதுடா கத்துற? பின்ன நானே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன் சம்மா. என்ன இப்போ என்ன வெளில கூட்டு வரணும், அதானே எனக்கு பிரச்சனை? எனக்கே பிரச்சனை இல்லைன்றேன், உங்களெலாம் எங்கே வலிக்குது? நான் என்ன நொட்டு தான் ஏதாவது? டெய்லி கத்தாத, கொஞ்சம் அமைதியாக என்ன நட்டுறாங்க அமைதியா. என்ன வேணும் சொல்லு வச்சுட்டு. உன்னை பெயில் எடுக்க தான் வந்தேன். தான் சொல்கிறேன்ல, நான் இங்கே இருக்கேன், எனக்கு தோன்றப்போ நான் சொல்கிறேன், அப்போ வந்து நொட்டுங்க. அது வரைக்கும் எல்லாத்தையும் மூடிட்டு வேலை மயிறு மட்டும் பாருங்கள், புத்தா அச்சிப்ப சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ளே வரான். இந்த சைடு அந்த பர்சன் வந்துட்டு எதுக்கு பேச வரோம், என்ன பேச வரோம் ஒன்றும் கேட்குறது கிடையாது, இவன் பண்ணுறதுக்கெலாம் நல்லா அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
ஸோ உள்ளே போனவன் பட்டனை ஸ்டாப் ஆக்கிட்டு அவன் கையில் ஏதோ தேடுறான். ஸோ இந்த நாயினால் பாரேன் அங்கேயே போட்டு வந்துட்டேன் இதை அப்படின்னு வேகமாக அகைன் அந்த பார்ப்பாங்களே. ஸோ அங்கே போகிறான். அப்பா நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. மண்டே கண்டிப்பாக நான் கோர்ட்டில் நான் ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். நீங்கள் தைரியமாக இருங்க. என்ன சோகமாக இருக்காதீங்க. என்னை மன்னிச்சிருங்க. அவன் கடங்காரன் அப்படின்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் உங்களை ஏதோ பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். சாரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு. நீ ரொம்ப கவலைப்படாத, உடம்ப பார்த்துக்கோ. நீங்கள் இந்த 2 days மட்டும்ப்பா. நான் உங்களை எப்படியாச்சும் வெளில எடுத்துடுவேன். இது மட்டும் டைம் மட்டும் தூக்கி தர மாலாடி. ஸோ அந்த இடத்துக்கு வழி இருக்கும்ல. ஸோ அங்கேயே நின்றுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஆப்போசிட் சைடில் உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் அந்த கம்பியை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது, உங்கள் கண்ணில் அந்த டியர்ஸு, உங்கள் கண்ணில் அந்த பெயின், நீங்கள் ஒரு ஹோப்போடு அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு அதில் சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கிறது அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கான். எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு ஸோ அந்த டைம் முடிஞ்சோடனே உங்கள் அப்பா அப்படியே உள்ளே போகிறாரு. நீங்கள் அப்படியே சுகமாக அவரே பார்த்துட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. அவன் இன்னமும் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான், கண்ணு கூட சிமிட்டாமல். ஸோ பாதிக்கு மேலே நீங்கள் பேசின எல்லாமே அவன் கேட்டிருப்பான். இப்போ உங்கள் அப்பா அவனே பார்த்துட்டு தான் போகிறாரு. ஸோ அவனை க்ராஸ் பண்ணி போனோடனே திரும்ப வந்துட்டு ஏய் திரும்ப அப்படின்றான். ஸோ உங்கள் அப்பாவும் அப்படியே திரும்புகிறாரு. என்ன நீ பெத்த ஃபிகரா? என்னது? ஐ மீன் நீ பெத்த பொண்ணா? அப்படியே தலையாட்டுறாரு. ஸோ ஜிம்மில் வந்துட்டு ஸோ எல்லா ப்ரிசனர்ஸ்க்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க ட்ரெஸ்ஸில், அந்த நம்பர் பார்க்குறான். 3972. ஓகே போ ஒழுங்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, அப்போ தான் நான் நினச்சது நடக்கும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ உங்கள் அப்பா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ இங்கே ஜிமினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு டேய் எப்போயா போனேன், ஏன் இவ்வளோ லேட்டு? ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஃபோன் வேணும். ஃபோனா? டேய் நைட் டைமில் தான் கிடைக்கும் தெரியும்ல. டேய் எனக்கு இப்போ வேணும் அவ்வளோதான். ஸோ அவனுமே அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் போயிட்டு ஃபோன்லாம் அப்படியே ரெடி பண்ணுறான். ஸோ ஜிம்மில் இருந்துட்டு ரெஸ்ட் ரூம் கிட்டே போயிட்டு எனக்கும் கால் பண்ணுறான். ஹலோ டேய் ஒரு வேலை செய்யணும். ஸோ அப்படியே கட் பண்ணி அன்றைக்கி நைட் ஒரு 7:30 அப்படி உங்கள் அப்பாவோட செல்லை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி உங்கள் வீட்டில் அம்மா நீ இன்னும் சாப்பிட்லையா? என்னது இது? மத்தியானம் செஞ்சது இன்னும் சாப்பிட்லையா? நீ ஏன் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ல? ஒயன் உனக்கு உங்கள் அப்பா ஒயன், எனக்கு என்னோடய புருஷன். இவ்வளோ நாள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷத்தில் ஒரு நாள் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி மிதிச்சது கிடையாது அந்த மனுஷன். ஆனால் இப்போ ஜெயிலில் இருக்காரு. எப்படி ஒயன் சாப்பிட சொல்கிறேன்? நீ அவசரப்பட்டனால. அம்மா என் மேலே தப்பு தான் அம்மா, நான் ஒத்துக்கல. நான் கண்டிப்பாக அப்பாவை வண்டி கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா, எனக்காக சாப்பிடுங்கம்மா போயேன் அப்படின்னு அவங்க பாட்டு எழுந்துச்சு போயிடுறாங்க. கடவுளே எனக்கு ஏன் அப்படி நடக்குது? ஸோ நீங்கள் அப்படியே டோரை பார்த்துட்டு போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. யார் நீங்கள்? எக்ஸ்கியூஸ் மீ. நல்லா இருக்கடி, கண்ணுக்கு குளிர்ச்சியா? எனக்கு அட்ரஸ் எதுவும் மாறி வந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் யாரை பார்க்க வந்தேன்னு சொன்னேன்னா அட்ரஸ் மாறி வந்துட்டேன்னு சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அந்த இடத்துல நிற்கவே. ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அவனையும் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. உன் பேர் என்ன? அது வந்து சார் நீங்கள் யாரும் நினச்சி என்கிட்ட பேசுகிறீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரிஞ்சுக்கோ. எனது பேரடி, உங்கள் அப்பா வச்ச பேர் என்ன உனக்கு? வைக்கவே இல்லையாவன்? உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த நீடும் இல்லை. நீங்கள் யாரும் நினச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. சாரி அப்படின்னு பட்டுன்னு டோர் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அப்போ அவன் கையை வச்சுட்டு அப்படியே தடுக்கிறான். நீங்கள் மூடாமல் நீங்கள் மாதிரி அவனையே பார்க்குறீங்க. என்னடி உன்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், பேரை தானே கேட்டேன், வேறு எதாவது கேட்டேனா? வந்து முத்த கூட எதாவது சொன்னேனா? இல்லை பேரை சொல்கிறீ. கையெடுங்க, நான் க்ளோஸ் பண்ணணும். நான் ஒன்றும் எதையும் திறந்தெல்லாம் பார்க்கலையே. எதை க்ளோஸ் பண்ண போகிறேன் நீ? உங்களுக்கு ஒரு மாதிரி செம்மையாக கோவம் வருது, கண்ணெல்லாம் கலங்குது. அவன் அப்படியே அதை பார்த்துட்டு பட்டன்னு கையெடுக்கிறான். நீங்களும் டோரை க்ளோஸ் பண்ணாமல் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் அந்த ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலி ஜிம்மின் வந்து ஃபோன் பண்ணி
பேசியிருப்பான் இல்லையா, எனக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் வெளில இருக்கணும், அவ்வளோதான். ஜிமின் இப்போ தானே வந்துட்டு போனேன், எனக்கு 2 மணி நேரத்தில் வெளில இருக்கணும், புரியுதா? டே அதுக்குள்ளே எப்படிடா? இங்கே பாரேன், வெளில இருக்கணும் இவ்வளோதான், புரியுதா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை பண்ணணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு ஃபோன் கட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே திரும்பி அவனோட ஃப்ரெண்டை ஷோல்டர் அப்படியே கை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். டே மச்சான், உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? எந்த பொண்ணு? அதெல்லாம் இல்லைடா, ஒழுங்காக பார்க்க முடியல அவன் மூஞ்சிய, கம்பிலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அந்த கம்பிலாம் இருக்கும்போதே ஒரு மாதிரி சாச்சிட்டாடா. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஹேண்ட் ஸ்பின்னர் எடுக்க போனேன்னா வெறிக்க வேடி பார்த்தேன் அவளை. நான் கிட்டத்தட்ட அவங்க பேசி முடிகிற வரைக்கும் கண், மூக்கு, வாய், கழுத்துக்கிட்டு போய் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். எனக்கு தெரில, எனக்கு அவளை முழுசாக ஒழுங்காக பார்க்கணும். மச்சான் பச்சைக்கிளி, உனக்கு புரியாது, இன்னும் சின்ன பிள்ளை நீ, உனக்கு அதெல்லாம் புரியாது. டேய் அப்போ அவங்க அப்பன் தான் இங்கே இருக்கானே, அவனை கரெக்ட் பண்ணு. அவனை கரெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறது? அவனை கரெக்ட் பண்ணால் வெளில போகணுன்னு உனக்கே கட்டி வச்சிருவான்டா அவன் பொண்ணை. அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு என்ன வேணுமோ எனக்கு எத்துக்க தெரியும். அவன் குத்து எனக்கு எத்து, அதெல்லாம் ரொம்ப வெத்தாக இருக்கும் மச்சான், வேணாம். அப்போ நீ போகும்போது இவனு கூப்பிட்டு போயிரு. அப்போ சிம்பத்தியில் ஒரு மாதிரி காதல் வரும்ல. காதலா? ஏன் மேலையா? எவளுக்கும் வராது. இதெல்லாம் நல்லா இருக்காதுடா. இவனை நான் கூப்பிட்டு போய் நிறுத்துவேன், இதுக்காக நான் லவ் பண்ணனோ? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எனக்கு அவளை பார்க்க பிடிச்சிருக்கு மச்சான். அவள் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி நின்றுருந்தாளா, ஒரு மாதிரி நல்லா இருந்தா மச்சான். அவன் அப்படியே இன்னமும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவள் உதட்டெலாம் அப்படியே அசைஞ்சது, அந்த உதட்டில் இருந்த அந்த சாயம். அவள் லிப்ஸ்டிக்லாம் போடலடா, ஒரு மாதிரி அவள் உதட்ட அழகாக இருந்துச்சு மச்சான். சாஞ்சு அந்த கம்பி மேலே சாஞ்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. அந்த கம்பியை தாண்டி அவள் கன்னத்தில் ஒரு மச்சம் வந்துச்சு. அங்கேயே செத்துட்டேன் நான். பொத்தச்சு ரெடி குழி தோண்டி பொத்தச்சிட்டா மச்சான். அந்த மச்சம் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் அதை விட்டு கண்ணை எடுக்கவே முடியல. அவள் கண் இருக்கே, அவள் கண்ணு கலங்கி இருந்ததுடா. அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஊரில் ஒருத்திக்கல அந்த மாதிரி கண்ணு. நான் பார்த்தேன், அது அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறவனெல்லாம் சொந்தமாக்கி எங்கே வைக்கிற மாதிரி இருந்துச்சுடா. எனக்கு அதை சொந்தமாக்கிக்கணும், அதான் என் மைண்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு அவங்க அப்பனை வெளில எடுத்து அவளை சிம்பத்தியில் நல்லாவே இருக்காது. பூ மாதிரி அமைதியாக சைலண்ட்டாக அழுதுட்டு இருந்தா மச்சான். எல்லா பொண்ணும் பூ கிடையாது, புரிதா? சில அப்படியும் ஒரு காலுங்க. தூமா பாடு, உன்னை எவனா கேட்டானா? மூடிட்டுறேன்னா அவளை பற்றி பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத. நான் ஒத்துக்கிறேன், நான் இன்னும் அவளை பற்றி தெரிஞ்சிக்கல தான். ஆனால் அவளை பற்றி நீ பேசாதானே? உனக்கு எந்த ஒரு கதையும் கிடையாது அவளை பற்றி பேசுகிறதுக்கு. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பிடிச்ச பொண்ணு தானே, நான் பார்த்துக்கிறேன். அவளை பற்றி என்ன தெரியணுமோ நான் தெரிஞ்சுக்கிறேன். நீயும் மூடிக்கிட்டுரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக போயிடுறான். ஸோ இது எல்லாமே அவன் மைண்டுக்குள்ளே வருது. பட் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக ஒரே கொஸ்டின்ஸ் தான். இந்த பையன் யார்? எதுக்கு இந்த டைமில் இங்கே வந்து நிற்கிறான்? ஏன் இப்படி பேசுகிறான்? இந்த மாதிரி நீங்கள் போயிருங்க, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியல, உங்ககிட்ட நான் பேச முடியாது அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுறீங்க டோரை. அவனும் அப்படியே எதுவுமே பேசாமல் அவங்கள பார்த்து அந்த நினப்பிலே அப்படியே வந்துட்டுருக்கான். ஜெமினா, என்னடா இப்படி இருக்கா? குழஞ்சி பேசுகிறாடா. குழஞ்சி கோவத்தில் பேசினாலாம் நல்லா இருக்கே. கோவத்தில் இப்படி பேசுகிற பொண்ணெல்லாம் விட முடியுமா? எனக்கு வேணுமே. நீ எனக்கு தான். நோட் பண்ணி வச்சுக்கோ, பேர் சொல்ல மாட்டேற நீ, கவனிச்சுக்கிறேன். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் கிளாஸ்க்கு கிளம்பி போகிறீங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ ஆப்போசிட்டில் ஜிமின் அப்படியே நடந்து வந்து உங்கள் கூடயே நடந்து வரான். நீங்கள் ரொம்ப நேரம் வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லை.
இப்போது எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? நான் தான் நேற்று நைட்டே சொல்லிட்டேன்னு எனக்கு உங்களை யாருன்னே தெரியலன்னு. நீ தெரியல சொன்னால் நான் வரக்கூடாதா? ஏன் இந்த ரோடு உன் பேரில் எழுதி விட்டுருக்கா? நான் ரோடு மேலே நடந்து வரேன். ஏன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணால் பின்னாடி தான் வரணுமா? எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு கூட தான் வர தெரியும். அப்போ நீ போய் சொல்வ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், ஒருத்தன் பின்னாடி சுற்றுறாண்டி. எனக்கு எல்லாம் தேவையா? போய் சொல்லு, ஒருத்தன் கூட சுற்றுறாண்டி அப்படின்னு சொல்லு. அதான் ஜிம் எனக்கு கெத்து. எதுக்கு இப்படி கூட வரீங்க? எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் சொன்னேன்னா உனக்கு என்ன தெரியும்னு? உனக்கு எனக்கு தெரியாதான்டி, எனக்கு தெரியாதான். அது என்ன பண்ணுன்றப்போ அதுக்கு தான் தெரிஞ்சுக்கலான்னு பேர் கேட்டேன். பேர் கூட சொல்ல மாட்டேன் நீ. நானே வைக்கிட்ட ஏதாவது பேர் உனக்கு? நீங்கள் எதுக்கு எனக்கு பேர் வைக்கணும்? அதெல்லாம் தேவையில்ல. முதல்ல இங்கேருந்து போங்க. யாராவது பார்த்தா இதான் நினைப்பாங்க. நினச்சிக்கிட்டோம். எனக்கு எப்படி பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எஸ், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. என் பேர் தான் கெட்ட பேராகும் அப்படின்னு சொன்னீங்க. வேகமாக போகிறீங்க. ஸோ உங்கள் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக அவனுக்கு கூடவே தான் வந்துட்டுருக்கான். கொஞ்சம் கூட அசைற மாதிரி இல்லை. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் போகணும். புடியவே லேடி. எங்கே பாரு, என் கை 2 என்கிட்ட தானே இருக்கு. அவனை பிடிச்ச மாதிரி கத்துற. ஐயோ உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும்? உன்னோட பேருடி. உன் பேர் தான், உன் பேர் தெரியும்ல உனக்கு. நேற்று நைட்லேருந்து கேட்டுட்ருக்கேன். உன் பேர் என்ன? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? என்ன பர்பஸ் இருக்குது எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, உங்ககிட்ட நேம்லாம் சொல்கிறதுக்கு? அந்தளவுக்குலாம் நீங்கள் என்னோடய லைஃப்பில் ஒரு பர்சன் அந்த மாதிரிலாம் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. உங்கள் கையை பிடிச்சி அப்படியே சைடில் கூட்டிகிட்டு போகிறான் வேகமாக. நீங்கள் அவன் கையை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். அங்கே ஒரு பேக்கரிக்கு ஒரு டாய் ஷாப்புக்கும் நடுவில் ஒரு சந்து மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இழுத்துட்டு போகிறான். உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வாலில் பின் பண்ணி உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறான். அவனோட ப்ரீத் உங்களோட நோஸ் மேலே படுது. அவங்க லெக்ஸ்க்கு பக்கத்துலேயே அவனோட லெக்ஸையும் வச்சு ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கான். ஒரு ஹேண்டை சைடில் வாலில் வச்சுட்டு உங்கள் ஃபேஸையும் அப்படியே குனிஞ்சு பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க. யார் நீங்கள்? நான் கத்துவேன் அப்படின்னு கத்த போகிறீங்க. ஸோ அப்படியே அவன் ஹேண்டை வச்சு உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே அவன் கண்ணை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி பயம், பதட்டம், கோவம் எல்லாமே கலந்து. ஹே, அதை அப்படி பார்க்காதடி, நீ பார்க்காதண்ணே, என்னை நீ அந்த கண்ணால் பார்க்காத அப்படின்னு உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான். என்னடி வாசம் இது? மல்லிப்பூ தானே? அழகாக வச்சு அழகாக கிளம்பி மயக்கிறடி நீ என்ன? என்னடி? இந்த ட்ரெஸ் உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஒரு மாதிரி ஒரு நிமிஷமும் எனக்கு கிட்ட வாடான்னு கூப்பிடுது. வரட்டுமா? அந்த பண்ணட்டுமாடி? தொடட்டுமா நான் அப்படின்னு உங்கள் ஹிப்ஸில் கை வச்சு அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் பட்டினா ஹேண்டை தட்டி விட்டு எட்ட போகிறீங்க. அவன் அகைன் உங்கள் கையை பிடிச்சி அதேமாதிரி லாக் பண்ணி உங்ககிட்ட வந்து, இந்த மாதிரிலாம் ஏதாவது நேற்று நான் பண்ணனா? ப்ளீஸ் என்னை விடுங்க. எனக்கு பயமாக இருக்குது. பேரை தானடி கேட்டேன். என்னமோ வந்து படுக்க கூட்ட மாதிரி பண்ணிட்டுருக்க. பேரை சொல்றி. என் பேர் ஒயன். சொல்லிட்டேன்ல, என்னை விடுங்க, நான் போகணும். அழகாக பேர் சொன்னி. அந்த ஒத்தட்டால ஒரு முத்தம். கிட்டவா அப்படின்னு உங்கள் ஹிப்ஸை பிடிச்சி எடுத்து க்ளோஸாக கிட்ட கிஸ் பண்ண வரான். நீங்கள் பட்டுன்னு உங்கள் ஹேண்டை அப்படியே உங்கள் மவுத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவங்க ஹேண்ட் அப்படியே எடுத்துகிட்டு அகெயின் கிட்ட வரான். ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் நான் கத்துவேன். கத்து. ஏன் வரான் நானும் பார்க்குறேன். எவன் கையை காலை உடைக்கணும்? எனக்குலாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு போகணும், ஒரே ஒரு உமா குத்துக்கணும். வா கிட்ட வா. அப்படியே உங்கள் நெக்கை ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்கள் ஃபேஸை நல்லா கிட்ட இழுக்கிறான். ஸோ அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ண மாதிரி வரான். அப்படியே ஸ்லோவாக சைடில் போயிட்டு உங்கள் சீக்ஸில் அந்த மூல் அதில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. என்ன பண்ணுற நீ? என்கிட்ட போ. நீ போ, என்கிட்ட வராத. ப்ளீஸ் என்கிட்ட வராத நீ. தள்ளி விடுற. உனக்கடி முத்தம் கொடுத்தேன் நான். இதோ என்னை மயக்குச்சு. அந்த மச்சத்தில் தானே கொடுத்தேன். உனக்கு எங்கடி வலிக்குது? உன் மொத்தத்தை பிடிச்சி கிடச்சேண்ணா? இல்லைல்ல. எங்கேயாச்சும் பிடிச்சி தடவுனாண்ணா? இல்லைல்ல. இந்த மச்சத்தில் இன்னும் ஒரே ஒரு முத்தோண்டி, கிட்ட வாயேன் அப்படின்னு அகைன் எழுத்து கிஸ் பண்ணுறான். ப்ளீஸ் என்னை விடு ப்ளீஸ் அப்படின்னு தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. பட்டுன்னு அப்போ அவ்வளோதான். எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக உங்களே பார்க்குறான்.
அவனோட ஹேண்ட்ஸை வந்து சீக்ஸில் வச்சுட்டேன். வாழ்க்கையில் மொத்தம் தடவை ஒரு பொண்ணுக்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட. அவன் பட்டுன வேகமாக கிட்ட வந்து உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே தூக்கி வாலில் பின் பண்ணிவிட்டேன். உங்கள் லிப்ஸில் செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் செஸ்ட்டை அடிக்கிறீங்க தள்ளி போக சொல்லி. ஆனால் அவன் விடவே இல்லை, கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நான் ஸ்டெப்பாக கிஸ் பண்ணிவிட்டேன். அப்படியே எட்ட போகிறான். 2 பேருக்கும் செம்மையாக மூச்சு வாங்குது. நீங்கள் அப்படியே செம்மையாக அழுந்துட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி போயிடுறீங்க. ஜிம்மில் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். அவன் லிப்ஸ் அப்படியே தொலைச்சிட்டு, அதான் என்னடா இவன் அப்படி இருக்கா, கிஸ் பண்ண கூட விட மாட்றான், இவளெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஈகோ டச் பண்ணி அவளே எனக்கு தரக்கூடாத சுகத்தெல்லாம் தந்துட்டு போயிட்டான். இன்னும் அவளுக்கு அடிக்டாக வச்சா நான் அப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஸோ அவனும் அகெயின் உங்கள் பின்னாடி தான் வரான். நீங்கள் அப்படியே பஸ்ஸில் ஏறி போகிறீங்க. ஸோ அவங்க பின்னாடி பஸ்ஸில் ஏறி உங்கள் பின்னாடியே நிற்கிறான். லைக் உங்களை அப்படியே கேட்ச் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு, உங்களுக்கு பிடிக்கல சைடில் கம்பி அப்படியே 2 ஹேண்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியல, செம்மையாக அழுத்துட்டே நிற்கிறீங்க. என்னம்மா எதுக்கு ஒரு மாதிரி இருக்க நீ? என்னாச்சு, அழுகிறியா என்ன? பாட்டிமா, ஐயோ ஒயன் தானே நீ? அந்த பட்டு மாமியோட பொண்ணு தானேம்மா நீ? பாட்டி, ஆமாம் நான் தான். என்னம்மா தாங்கம், மூஞ்சி எப்படி இருக்கு? என்ன எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்க நீ? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மூஞ்சி பயந்துருக்காமே அவளுக்கு. அது ஒன்றும் இல்லை பாட்டிமா, ஒன்றும் இல்லை. டே பொறுக்கி பயலே, எப்படி தான் நின்றுட்டுருக்க ஒரு பொண்ணு பின்னாடி? போ எட்ட போ. அதான் என்ன தள்ளி விட்றான். ஏய் என்னடி, என்ன எனக்கு பிரச்சனை? இப்போ படுப்பாவி, வயசுக்கு மரியாதை தரானா பாரு. என்னடா என்கிட்டே கத்தி பேசுகிற? நாய்க்கட்டு சங்கிலிலாம் கழுத்தில் மாட்டிட்டு பேசுகிறான் பேச்சு. பொறுக்கி கேட்கறதுக்கு யாரும் நினச்சிட்டு இருக்கியா? என் பேத்திக்கு நான் வருவேண்டா. ஏ வாயப்படுறேன் நல்லா. என்ன பண்ணாங்க உன் பேத்தியை? கடிச்ச தின்ட்டேன். பின்னாடி தானே நின்றுட்டுருக்கேன். ஏன் உன் பேத்தி நகர்ந்தெல்லாம் போய் நிற்காதோ? ஐயோ இப்படி கையை வச்சு மறைச்சிக்கிட்டுனா எப்படிடா போய் நிற்பா? கிளவி ஒழுங்கா போயிரு, வாங்கிட்டு போயிடாத. அடிச்சிருவியா நீ? ஏய் இழுத்து வச்சு வாயை கடிச்சேன்னு வையன், என்னால் வெளில தலை காட்ட முடியாது. ஐயோ எப்படி பேசுகிறத பாரு. இந்த காலத்து பசங்களாம் இருக்காங்களே. ஒயன் நீ இப்படி வாமா, இந்த பக்கம் வா, நீ பாட்டிக்கிட்ட வா, பாட்டி சீட்டில் உட்காந்துக்கோ வா அப்படின்னு. ஸோ அவங்க அப்படியே உங்களை அப்படியே உட்கார வச்சுக்கிறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்காமல் அடி போயிடுவேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவனும் அங்கே தான் நிற்கிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கும் வந்துட்டீங்க. நீங்கள் பாட்டிக்கு இறங்கி நடந்து போயிட்டே இருக்கீங்க. அவன் பட்டுன்னு அப்படியே உங்கள் கூட உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். ரொம்ப க்ளோஸாக அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டேன். இப்போ எதுக்கு நான் தள்ளுறேன்? நீ நான் தள்ளிட்டு போகிறேன்டி. அதான் நான் தள்ளிட்டு போகிறேன், இது கூடவா தெரில? ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது பட்டுன்னு சின்ன 2 பேர் அப்படியே பிளாக் பண்ணுறாங்க. ஒரு 4-5 பேர். யாரா நீங்களா? பாரு புள்ளி போய் காட்டிட்டு என்ன பண்ணுறேன் இந்த ஏரியாவில்? உனக்கு என்ன பிரச்சனை? உன்கிட்டலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. டேய் மச்சான் பாரு, சீன் போடுறான் பாரு. டெய்லி குஞ்சு சாத்திட்டு போறியா? நானே முக்கியமான வேலையை போயிட்டுருக்கேன். திமுறை பத்தியம். டேய் அந்த பொண்ணு பின்னாடி என்ன போயிட்டுருக்க? ஏன் போகிறேன்னா இருக்கா போகிறேன், வேணும் போகிறேன், உனக்கு எங்கே வலிக்குது? மச்சான் கேளேன் போகிறாராம் அவர், போகிறாராம். டேய் மயிறு, 6 வருஷமாக நாங்கள் இப்படி வெயிட் பண்ணிருக்கோம் அவளுக்காக. அதுக்குள்ளே போயிடுவியா நீ? அவகிட்ட பேசிடுவியா? பேசக்கூட இல்லை அவகிட்ட நாங்கள். நீ அப்படியே வந்து நடுவில் கிட்டாராக போட்டால் விட்ருவோமா? அப்போ ஜிமின் அப்படியே அவங்க 2 பேரையும் அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே பார்த்துட்ருக்கான். இந்த வானா நீர் யானாலாம் எனக்கு போட்டி நினச்சாலே கேவலமாக இருக்குது. ஃபிகர் டாப் டக்கராக இருக்காளே. சுற்றுற பசங்களும் கொஞ்சம் டாப் டக்கராக இருக்க வேணா? வாங்கடா போய் ஃபஸ்ட்டு இந்த தொப்பையை உள்ள தள்ளு, நீ கொஞ்சம் வெயிட் போட்டு வா, புரிதா? ஃபோனு தான் பறந்துடுற மாதிரி இருக்கான். வந்துட்டான் அவன் என்கிட்ட பேச. டே மச்சான் இவனை கலாய்கிறான்டா. இவன் அடிங்கடா டே அப்படின்னு தூசம் அடிக்க வராங்க. ஸோ ஜிம்மினும் அப்படியே அங்கே சண்டை போடுறான். ஸோ அவங்களெல்லாம் அப்படியே அடித்து காலி பண்ணிட்டு அவன் அகெயின் உங்கள் கிளாஸ்க்கு தான் வரான். ஸோ நீங்கள் ஒரு டான்ஸ் டீச்சர், அங்கே டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே தூரத்தில் ஒரு மரத்து மேலே ஹேண்ட் வச்சுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ அவன்கிட்ட ஒரு குட்டி பொண்ணு அப்படியே ஓடி போகிறா. அண்ணா இங்கே நிற்கக்கூடாது. அப்படியா? நான் நிற்பேன் போ. இல்லை இங்கே நின்னா
டீச்சர் அடிப்பாங்களா? ஏன்? இது அவங்களோட ஃபேவரட் வியூவை இது மறைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஃபேவரட் வியூவா? என்ன ஃபேவரட் வியூ? திரும்பி பாருங்கள். டீச்சர் வந்து ஸோ ஜிம்மில் திரும்பி பார்க்குறான். ஸோ அவங்க அந்த உட்டில் வந்து வேலி போட்டுட்டு தூரத்தில் வந்து பீச் தெரியுது. ஸோ சேண்ட் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே அழகாக இருக்குது பார்க்க. இது வந்து அவங்க டீச்சர் வந்து அடிப்பாங்க. ஆமாம் அடிப்பாங்க. நீங்கள் எட்ட போய் நின்றுக்கோங்க. போய் உன் டீச்சர்கிட்ட சொல்லு, ஒரு அண்ணா இங்கே நகரவே மாட்டுறாங்க, உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லு. வேணாம் என்னை திட்டுவாங்க, நீங்கள் தனியாக திட்டு வாங்கிக்கோங்கப்பா அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஓடி போயிடுறா. ஸோ ஆக்சுவலி நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற தாட் தான் இருக்குது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அவன் ஏன்டா இப்படி சுற்றி வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்கள் டான்ஸ் சொல்லி தரதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரசிச்சிட்ருக்கான். என்ன அழகாக ஆடுறடி, ஏன்டி நான் இப்படி ஒன்று ரசிக்கிறேன், எல்லா பொண்ணையும் ரசிப்பேன்டி நான், ஒன்று ஒரு மாதிரி கண்ணாலே கற்பழிக்கிறேன்டி நான், தன்னாடி பண்ண நீ அப்படி இடுப்பில் அந்த ஒட்டியானோ இடுப்பு அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்க மாதிரி அப்படின்னு அப்படியே அவன் கையை பார்க்குறான். இது அப்படியே அங்கே அப்படியே பிடிச்சான். எனக்கு கண்ணெல்லாம் சுருவுதே, நீ எந்த ஆயிடுறி, எனக்கு அது போதும், நான் பார்த்துக்கிறேன். இந்த ஷார்ட் டியூரேஷனில் உன் அழகை பார்த்து நான் எப்படி மயங்குவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. உன் அழகை பார்த்து பேசியும் மயக்கிறடி நீ. அமைதியாக இருந்து கிட்ட வந்தால் அட்டப்போ சொல்லிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறடி. அப்படியே ஒரு மாதிரி தனியாக பேசிகிட்டே அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். சொல்லி டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா நீங்கள் எப்படி உங்கள் லாயர் பார்க்குறதுக்காக போகிறீங்க. அப்பாவை கண்டிப்பாக மண்டே வெளியில் எடுத்துடலாம்ல? கண்டிப்பாக எடுத்துடலாம் வேன், நீ பயப்படாத, புரியுதா? எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒன்றும் பயப்படாத வேன், கண்டிப்பாக அப்பா வெளில வந்துடுவார். அதான் நம்ம எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம்ல, இதுக்கு மேலே பயப்படாத, யாராலும் எதுவும் பண்ண முடியாது. எப்படியாவது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே வெளில வரீங்க. இப்போ ஜிம்மில் இருந்துட்டு எப்பயும் போல் உங்கள் கூட தான் வந்துட்டுருக்கான். உங்கள் அப்பா எவனை போட்டு உள்ள போனான்? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, வேகமாக போயிட்டுருக்கீங்க. அவன் பேசினாலே உங்களுக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்குது. ஏய் சின்ன திமிர் மேலே போயிட்டே இருக்கேன், பதில் சொல்கிறீ. எவனை போட்டான் சொல்லு, என்னால் ஹெல்ப் பண்ண முடியுதான் பார்க்குறேன். உங்கள் அப்பனை வெளில கொண்டு வர. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் போகிறது எனக்கு பெரிய ஹெல்ப்பு தான். என் லைஃப்பில் அகைன் வராதிங்க. ஏய் அப்படிலாம் விட்டு போக முடியாதுரி, உனக்கு புத்தா இல்லை, நீங்கள் போயிருங்க. எனக்கு உங்களை பார்த்தாலே எரிச்சல் தான் வருது, பார்த்தாலே கோவம் வருது. இன்றைக்கி காலையில் நீங்கள் பண்ணது எனக்கு என்ன, உனக்கு என்ன பண்ணாங்க ஒன்று? நான் சும்மா தாண்டி நின்றுட்டு இருந்தேன், நீ தாண்டி ரொம்ப திமிர் பண்ண, அதான் பிடிச்சி அடித்தேன். என்ன பண்ண சொல்கிற? ஏன் பேர்கிட்ட சொன்னால் குறைஞ்ச போயிடுவேன், உன்னை கடத்திட்ட போகிறாங்க. எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க, ப்ளீஸ். நான் கொஞ்சனமோ ஏய் எனக்கு இப்படி தாண்டி பேச வரும், நான் இப்படி தான் பேசுவேன். என்ன பண்ண சொல்கிற? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படி தான் பேசுவேன். ஐயோ வேறு ஏதாவது பொண்ணுக்கிட்ட போய் இப்படி பண்ணுங்களா, என்கிட்ட ஏன் எப்படி பண்ணுறீங்க? உன்கிட்டண்ணா உன்கிட்ட இருக்கிறது எந்த பொண்ணுக்கிட்டையும் இல்லையே. எனக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஒரே இடத்துல அசையாமல் எந்த பொண்ணும் நிற்க வச்சதில்லடி அப்படின்னு பட்டுன்னு உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் மூளை ரப் பண்ணிவிட்டு, இந்த மச்சம் இது வரைக்கும் எவ்வளோட மச்சமும் என்னை முத்தம் கொடுக்க சொல்ல வச்சது கிடையாது. உடம்பை தாண்டி இந்த மச்சம், இந்த கண், இந்த முடி, இந்த வாசத்தெல்லாம் நான் ரசித்ததே கிடையாதுடி. உனக்கு ஃபஸ்ட்டு புரிதாடி, எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று உன்கிட்ட பேச, இப்பெல்லாம் தடவை எவ்வளோ இவ்வளோ அழகாக என் கண்ணுக்கு தெரிஞ்சது கிடையாது. ஒத்துக்கிறேன், பொண்ணுனாலே சைத்தடிப்பேன், பொண்ணுனாலே நான் வெளிவன் தெரியும் எனக்கு. ஆனால் ஒரு பேருக்காக அவ்வளோ நேரம் அமைதியாக அவகிட்ட இருந்தது கிடையாது, அவங்ககிட்ட இருந்தேன். ரொம்ப பேசுகிறேன்ல நான், புட்டிங்கி ஆட்டம் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த மாதிரி கூட நான் அவகிட்டையும் பேசுனது கிடையாது. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். நான் வேணும்னா ஒரு ராத்திரிக்கு நான் வேணுமா? அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. வாய்க்கொழுப்படி உனக்கு என்ன பார்த்ததும் வாய் எனக்கு நான்
அசிங்கமாக பேசுகிற. ஏய் ஆமாண்டி, உன் உடம்ப பார்த்தா விழுந்தேன், உன் அழகை பார்த்தா விழுந்தேன். ஆனால் ஒரு ராத்திரியோட இல்லை, ஒவ்வொரு ராத்திரியும் நான் அனுபவிக்க தான். புரியுதாடி மயிரே? கேட்டுக்கோ, ஒரு ராத்திரியோட விடல, ஒவ்வொரு ராத்திரிக்கும். உன் மரமண்டைக்கு ஏறிச்சா யாரில்லைன்னா எனக்கு தெரியாது, ஆனால் இதான் போ. போடி, கண்ணு மேலே நிற்காத, போன்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னீங்க. அப்படியே பயந்துட்டு வேகமாக வந்துடுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட்டு ஜிமின் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சரக்கு அடிச்சிட்ருக்கான். ஓத்தா அவள் சொன்னான் உடம்புக்காக வந்தியான்னு. ஆக்சுவலாக நான் அதில் பார்த்தோன்னே கேட்டிருந்தா அதான் பார்த்தா அந்த ஒரு 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 செகண்டில் கேட்டால் ஆமாம் அதுதான் வந்தேன் அப்படி சொல்லிருப்பான்டா. இன்றைக்கி கேட்கும்போது எனக்கு அப்படியே எரியுது மச்சான் உடம்பெல்லாம். அப்படி பேசியோடின்னு பலார்னு வைக்கணும் போல் இருக்குது. ஜெயிலில் பச்சை கிளியாவை பற்றி பேசினப்பே வச்சேன்டா அவனை நான் பலார்னு. இன்றைக்கும் அப்படி தான் அடிச்சிட்டேன் வேறு. வேணும் அவளுக்கு சிங்கம்மா பேசுகிறா என்கிட்டே. பேசலாமா? ஜிம்முனுக்கு பிடிச்ச பொண்ணு, ஜிம்முனுக்கு பிடிச்சவா பேசலாமாடா அப்படி அவளை பற்றியே தப்பா? பேசவே கூடாது. அந்த பொண்ணு பேசுகிறேன் தப்பு தான் மச்சான், தப்பு தான். நீ என்ன பண்ணு, நாளைக்கு போய் அத்திராம உன்னை பார்த்தேன்டி, வேணா நீ வேலை பாரு, வேலை பார்க்குறேன் அப்படியே சொல்லிட்டேன். அப்படியே முடிச்சிடு. என்ன அதான் சொல்கிற போகிறேன், மூடிட்டுருண்ணா. நான் பேசுகிறேன்னா நான் பேசுவேன். நீ எல்லாம் வாங்கி விடக்கூடாது, வாய் கீச்சு தொங்க போட்டுருவேன். புரியுதா? டே மச்சான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு மேலே போய்ட்டு அப்படியே அவன் படுத்துட்டு இப்போ என்னடா பண்ணிருப்பா? டேய் பொண்ணுங்க சைக்காலஜியே அவ்வளோதான்டா, எப்படியும் பாரு நீ வாய் கொடுத்து கடிச்சல்ல, அதே தான் நினச்சிட்ருப்பா அப்படின்ற. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு செஞ்சிடலாமே. உண்மையாக சொல்கிற 001% சோர் மச்சான், அதான் பண்ணிட்டுருப்பா அவள். மயிறு 100%ரா, 100%. ஏதோ நினச்சா சரி. மச்சான் சொன்ன மாதிரி உண்மைதான்டா. தனம் வேணும், அவனுக்கு தனம் வேணும். எனக்கு அதான், எனக்கு தனம் வேணும் மச்சான். தினமும் அவன் நினப்பு அப்படி வேணும் மச்சான் எனக்கு. தினம் ராத்திரி, காலைல மத்தியானம் ராத்திரி எல்லா டைமும் அப்படியே வாழ்வேன் மச்சான் நான். அவனுக்கு தெரியுமாடா அவள் எப்படி இருப்பான்னு. மொத்தம் அழகுடா. எனக்கே அப்படியே ஒரு மாதிரி என்னடா அவள் எப்படி இருக்கா அப்படி ஆயிடுச்சு மச்சான். அவள் கை, அவன் மூக்கு, அவன் உதடு, அந்த மச்சான் ஒத்தம் செத்துட்டான்டா. வச்சிருக்கான் பாரு கடவுள் கரெக்டாக அவன் கன்னத்தில் மச்சம் நான் வச்சு கட்டிக்கவே. போடா தூங்குடா, நான் வாழ்கிறேன் அப்படின்னு அப்படியே படுத்து தூங்கிடுறான். அப்படியே இந்த சைடு நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்துட்டு சீலிங்கை பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவன் கையை அப்படியே பிசைஞ்சிட்டு நர்வஸா. யார் அவன்? எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான்? எதுக்காக என்கிட்ட பேசினான்? நான் யார் அவனுக்கு என்ன வேணும்? பார்த்து செகண்ட் மீட்டில் அப்படின்னு உங்கள் லிப்ஸ் அப்படியே டச் பண்ணுறீங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணாவன்? அப்படியே உங்கள் சீக்ஸில் அந்த மோல் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே ரப் பண்ணி பார்க்குறீங்க. அவனோட டீத் அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஹிக்கி மாதிரி ஆகியிருக்கு. இவனை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. ஆனால் எதுக்கு இப்படி ஆகுது? எதுக்காக அவன் வந்தான்? அவன் அசிங்கமாக பேசுகிறான், கேவலமாக, தப்பா. ஆனால் ஒன் சைட் ஆஃப் த ஹார்ட் அதையே ரசிக்குது. வயசு கோளாறு. ஆமாண்டி, உன் உடம்ப பார்த்தா விழுந்தேன், உன் அழகை பார்த்தா விழுந்தேன். ஆனால் ஒரு ராத்திரியோட இல்லை, ஒவ்வொரு ராத்திரியும் நான் அனுபவிக்க தான். ஐயோ எதுக்கு இப்படி? எனக்கு ஏன் அவனே தோணிட்டு இருக்கான்? அவன் ஹீஸ் நத்திங். நினைக்காத, நீ தூங்கு அப்படின்னு எவ்வளோ உங்களே நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. பட் உங்களால் அந்த மெமரிஸ் விட்டு எட்ட வரவே முடியல. அவங்கள பார்த்தது, உங்ககிட்ட பேசினது, உங்களை கிஸ் பண்ணது, அது எல்லாமே தோணிகிட்ருக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது.
ஸோ இன்றைக்கி சண்டே, நீங்கள் வெளில எங்கேயும் போகல கிளாஸ்க்கு, வீட்டில் உங்கள் கிளாஸ்லாம் மடித்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே விண்டோ வழியாக பார்க்குறீங்க, ஜிமின் அங்கே நின்றுட்டுருக்கான். ஐயோ, இவன் எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்? மொயன், நீ வெளில பார்க்காத, நீ எங்கே பார்க்காத. ஸோ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் ஜிமினுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. எஸ், நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அகெயின் கீழே இறங்கி வந்திருக்கீங்க. எதுக்குங்க வந்தீங்க? போங்க. நான் உன்கிட்ட பேசினேண்ணா, உன்னை ஏதாவது சொன்னேண்ணா, இல்லை உங்கள் வீட்டுக்கு அதை வந்து தட்டினா, எதுவும் பண்ணல, எதுக்கு இப்போ வந்த நீ? அது 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 உங்களை எங்கள் வீட்டு முன்னாடி பார்த்தா என்னதான் தப்பாக சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா இந்த உலகம் அப்படி தான், பொண்ணுங்களை தான் குறை சொல்லும். ஓ, அப்படி பொண்ணுங்களை தான் குறை சொல்லுமோ? ரொம்ப வாயடிக்காதடி நீ. ரொம்ப வாயடிக்காத. சும்மா நான் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நீயா வந்து அப்படின்னு பட்டு நேரத்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தூரமாக போய் நின்றுக்கிறீங்க. வந்ததை எவனா வேணாம் சொல்லுவானா? அதுவும் நான்லாம் ஒன்னெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு என்ன தான் வேணும்? நீ தான் வேணும். அதான் நேற்றே சொன்னனே ஒவ்வொரு ராத்திரியும். சீ, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. தப்பாகவே யோசிக்காதடியும், தப்பாகவே யோசிக்காதண்ணா. கரெக்டாக யோசிக்கவும் நிறைய இருக்குது, புரிதா? கரெக்டாக யோசிக்கவும் நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன். புரிய தேவையில்ல, எனக்கு புரிஞ்சால் போதும். நீ இந்த மாதிரி மயிர் மட்டை மாதிரி பேசாத, நிறுத்து, புரியுதா? இப்போ போ, நான் பார்த்துட்டேன், நீ கொடுத்ததே போதும். மத்தியானம் வரேண்ணே, அப்போ தான் அகெயின் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. இவனுக்கு என்ன தான் வேணும்? லவ் பண்ணுறானா? இப்படியா? இதுக்கு பேர் லவ்வா? இது லவ்வா? ஓ வே. அன்றைக்கி டே எப்படி போகுது? ஸோ நெக்ஸ்ட் டே கோர்ட்டில், ஸோ உங்கள் அப்பாவை வந்து பெயில் எடுக்கிற அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. என்னாச்சு சார்? மா, கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா, அவன் அப்போசிஷனில் சொல்லிக்கிட்டே இருக்கான், கொஞ்சம் டவுட்டு தாம்மா. ஐயோ இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ்மா. நீ மனசை தைரியப்படுத்திக்கோ, அடுத்த ஹைரிங்கில் எடுத்துடலாம் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு அப்படியே செம்மையாக அழுக வருது. உங்கள் அப்பாவை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கோர்ட்லேருந்து வெளில ஓடி வரீங்க. ஸோ கோர்ட்டுக்கு ரைட் சைடில் அங்கே யாருமே இல்லை. ஸோ அங்கே ஒரு பேனியன் ட்ரீ மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு செம்மையாக அழுறீங்க உட்காந்து. ஏய், எதுக்கு அழுகுற நீ? நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, நீங்கள் பட்டு அழுதுட்டுருக்கீங்க. அவன் அப்படி நின்றுட்டு உங்களையே பார்த்து பேசிகிட்டு இருக்கான். என்னடி ஆச்சு? உங்கள் அப்பா வெளில தானே வரணும். ஏய், வெளில இருக்கிற இவ்வளோ ஜாலியாக இருக்கும்டி ஜெயிலில், ஃபன் பண்ணலாம் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? ப்ளீஸ் என்கிட்ட பேசாத. என்னால் இப்போ உங்ககிட்ட என்னால் முடியாது. என்கிட்ட பேசாத, என்னை விட்டு போ. அப்படிலாம் சொல்கிற மைண்டில் நான் இப்போ இல்லை. பேசாத ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு கலறீங்க. ஸோ மாதிரி யோசிச்சுட்டு கால் பண்ணுறான் யாருக்கோ. டேய், அந்த செல் நம்பர் 3972 அவனை ரிலீஸ் பண்ணுங்கண்ணா. இப்போ அவன் கேஸ் தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. அவன் எதுவுமே உங்களை பார்க்கல, அவன் பாட்டுக்கு ஃபோனில் தான் பேசிகிட்ருக்கான். ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களை பார்த்து, இப்போ ஓகேயா? இப்போ சொல்லு, போ, என்கிட்ட பேசாத, இப்போ சொல்றீ. இல்லை போ, உங்கள் அப்பனுக்கு பெயில் கிடச்சிரும். என்ன சொல்கிறீங்க? பெயில் கிடச்சிரும்டி, உனக்கு என்ன அதானே வேணும், போ. ஸோ நீங்கள் அப்படியே வேகமாக ஓடி போகிறீங்க. ஸோ அவன் சொன்ன மாதிரி அங்கே பெயில் கிடச்சிருது. ஸோ உங்கள் அப்பா ஒரு மாதிரி சோகமாகவே நடந்து வராரு என்னமோ. அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு. ஸோ ஹாப்பியாக அவரை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஆனால் அவர் ஃபேஸில் அந்த ஒரு சிரிப்பையாக அப்படி எதுவுமே இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஜிமின் அதே இடத்துல நின்றுட்டு அவன் பாக்கெட்டில் கை வச்சுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்களும் அவனே தான் வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது அப்படியே அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவனும் எதுவுமே பேசாமல் தூரத்துலேருந்து உங்களே தான் பார்த்துட்ருக்கான்.
அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. அங்கே உங்கள் அம்மா இருந்துட்டு உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே வெளியிலே உட்கார வச்சு தலையில் நிறைய தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ சாப்பாடெலாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜிம்முனே யோசிச்சுட்ருக்கீங்க. ஒயன் அம்மா சாப்பிடு. சாப்பிட்றேம்மா அப்படின்னு சாப்பிட்றீங்க. ஸோ உங்கள் அப்பா இன்னமும் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஃபீல் ஆகலை, ஒரு மாதிரி சோகமாகவே தான் இருக்கார். உங்கள் அம்மா வந்துட்டு, எதுக்குங்க சோகமாக இருக்கீங்க? இது ஏதோ நம்ம குடும்பத்துக்கு வந்து கெட்ட காலம்னு சொல்லி மறந்துடலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நடக்காது. அது இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு வைக்கிறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாம் சாப்பிட்டா முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ இங்கே உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி பெயில் கிடச்சிது தெரியுமா? நம்ம வக்கீல் பேசி இல்லை, இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு, இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னங்க, எத்தனாலும் பார்த்துக்கலாம், என்னாச்சு, அப்படின்னு பிரச்சனை? எனக்கு பெயிலே கிடைக்கல, ஆனால் கடைசி நிமிஷத்தில் பெயில் கிடச்சிச்சு. அதான் பிரச்சனை. என்னால் சத்தியமாக இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல. நான் ஜெயிலே இருந்திருப்பேன், அதுக்கு சத்தியமாக ஜெயிலே இருந்திருப்பேன். இப்போ எனக்கு வேறு வழியும் இல்லை. என்னங்க பேசுகிறீங்க, என்னாச்சு? ஸோ உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறாரு. உங்கள் அம்மா ஒரு மாதிரி ஷாக்காக உட்காந்துருக்காங்க, என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பேசுகிறாங்க. இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வந்து வயன்கிட்ட சொன்னால் அவள் புரிஞ்சுப்பான்னு தான் தோணுது. என்னதான் இருந்தாலும் அவள் மெச்சூர்டான பொண்ணுங்க, புரிஞ்சுப்பா. நீ நினைக்கிற மாதிரி மெச்சூரிட்டி எல்லா இடத்துலையும் வேலை செய்யாதுமா, புரிஞ்சுக்கோ. அப்புறம் இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? அப்படியே விட முடியாதுல்ல, தப்பு தானே? ஆமாம், அவகிட்ட பேசணும், பேசிதான் வேறு வழி இல்லை. நீங்கள் அப்படியே ஜிம்மினே யோசிச்சுட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க பெட்டில். வயன், இப்போ நீ சிரிச்சியா? ஐயோ வயன் என்ன இது? அவனை பற்றி நினைக்காத அப்படின்னு உங்களே அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா அப்படியே வர்றாரு. அப்பா, வயன் இருமா, வராத, நான் வரேன் அப்படின்னு. ஸோ அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஹேர் அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. ஐம் சாரிப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு வயன். அகெயின் நீ இன்னும் மேலே எல்லா கில்ட்டையும் போட்டுக்காத வயன். ஆம்பா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இருக்காமா? அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏன் திடீர்னு இப்போ பேசுகிறாங்கன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னப்பா, எதுக்கு திடீர்னு கேட்குறீங்க? இல்லை, சும்மா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்கா? அப்போ பட்டுன்னு உங்கள் மைண்டுக்கு வரது எல்லாமே ஜிமின் தான். ஏன் வரான், எதுக்கு வரான்னு உங்களுக்குமே தெரியல. அது வந்து சொல்லுமா, தெரியுமா? அது அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. எனக்கு இப்போது கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் இல்லை, ஆனால் எனக்கு இருக்குமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்குது, ஆனால் நான் நினைக்கல உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க கேட்பேன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் அப்படியே பெட்லேருந்து எந்திச்சு உட்காந்துட்டு உங்கள் அப்பாவை பார்த்து, என்னாச்சுப்பா, நீ அழுத்துட்டு கோர்ட்லேருந்து வெளில போனல? ஆமாம், எனக்கு பெயில் கிடைக்கல, ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு கிடச்சிருச்சு. எப்படி தெரியுமா? அப்போ அவ்வளோதான், அவங்களுக்கு அப்படியே உடம்புலாம் ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது, பயமாக இருக்குது. ஸோ எல்லாம் தெரிஞ்சிச்சோம் அப்படின்னு. அது வந்து அப்பா, அது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது கேட்டப்போ ஒரு மாதிரி, எதுக்குயா, நான் ஜெயிலே இருந்திருப்பேனே எதுக்கு அப்படி இருந்துச்சு. அது அப்பா, எனக்கு வந்து வேறு வழி. எப்படியும் உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? ஒருத்தனுக்கு
யாருன்னு தெரியாத ஒருத்தனுக்கு. ஆனால் அவன் டிமாண்டாக வச்சது அதை தான். அவன் அதை என்கிட்ட ஆப்ஷனாக கூட கேட்கல. அவன் நான் பெயில் எடுக்கிறேன், எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அவ்வளோதான், உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பா அப்பா என்னது, என்ன சொல்கிறீங்க? அவங்க வச்ச டிமாண்ட். ஓ சாரி, அவங்க கொடுத்த ஆர்டர். என்னை பெயில் எடுக்கணும்னா ஆஹா, என்னை பெயில் எடுப்பாங்களாம், உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? அப்பா இல்லைப்பா, நீங்கள் தப்பாக ஏதோ புரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதா, அப்படிலாம் கிடையாது. என்னம்மா பேசுகிற? அவனை நீ பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அந்த பொறுக்கி உன்னை எங்கேயோ பார்த்துட்டு இப்படி வீட்டில் சொல்லி இப்போ அவங்க அப்பா நல்லா கேம் விளையாடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ அவர் பேசுகிறது ஜிம்மினை பற்றி இல்லைன்னு மட்டும் உங்களுக்கு புரியுது. ஸோ இப்போ நான் ஜிம்மின் தான் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே இருந்தீங்க. அப்பா யார், என்னது? குவாரி பிஸ்னஸ் பண்ணுறாரே, அவரோட பையனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான். அவன் நீ இல்லாமல் இருக்கவே மாட்டேன்னு சொல்கிறானா. அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் என்னை பெயில் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ இல்லை, உன்னை பெயில் எடுக்கிறேன்டா, கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் அதுக்கு பதில் கூட சொல்ல முடியல. அவங்களுமே இப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அப்பா அது உங்களை பெயில் எடுத்துட்டு அதான் அந்த பையனோட அப்பா. இல்லை, அதை நான் எப்படி சொல்லுவேன்? என்னை மன்னிச்சிருவேன், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க இன்னும் 1 வீக்கில் கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் கஷ்டமாக இருக்குது. ஐ கான்ட் ஃபைட் வயன். எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. ஸோ உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி செம்மையாக அலறாரு. ஸோ நீங்கள் அப்போதைக்கு உங்கள் அப்பாவை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க மைண்டில் இருக்கிறது ஃபுல்லுமே ஜிமின் தான். உங்களுக்கு அப்படியே கத்தி சொல்லணும் போல் இருக்குது, உங்களை பெயில் எடுத்தது ஜிமின் தான் அப்படின்னு. ஸோ பட் உங்களால் சொல்ல முடியல. ஸோ அப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. இந்த 2 daysமே நீங்கள் எப்பயும் இருக்கிறத விட ரொம்ப சோகமாக தான் இருப்பீங்க. ஜிமின் உங்ககிட்ட நிறைய டைம் கொஷின்ஸ் பண்ணியிருப்பான், நீங்கள் ஆன்சரே சொன்னது கிடையாது. ஆனால் அவனுக்கு மட்டும் தெரியும் ஏதோ ஒன்று பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு அவனை ஹோல்ட் பண்ணி அவன்கிட்ட சொல்லணும் போல் இருக்குது. ஆனால் இன்னொரு சைட், இந்த பிரச்சனையை அவன்கிட்ட சொல்லக்கூடாது, அவன் ஸ்டில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் உங்களுக்கு. அவங்க அப்பாக்காக நீங்கள் இந்த மேரேஜை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற தாட்ஸ்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நீங்கள் இப்போது அந்த இருக்கும் இல்லையா, ஸோ கடல் தெரியும்னு சொன்னேனே, அந்த இடத்துல அந்த கடல் கிட்டே போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே அந்த கடல்லையே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஏன் இந்த நிலமை, நான் அப்படி என்ன பண்ணேன்? எனக்கு இவங்கிட்ட எல்லாமே சொல்லணும் போல் இருக்குது. எனக்கு ஏன் இவங்கிட்ட எல்லாம் சொல்லி அழணும் போல் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எப்படியாச்சும் நிறுத்திடுன்னு ஒரு சம்மந்தமும் இல்லாத இவன்கிட்ட சொல்லணும் போல் எனக்கு ஏன் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அப்பாக்காக என்னால் அந்த இடத்துலையும் மேரேஜ் வேணான்னு சொல்ல முடியாது. எனக்கு எங்கள் அப்பா முக்கியம், எனக்கு முக்கியம். அன்றைக்கி பெயில் எடுத்ததப்போ யார்? இவன் தான் எடுத்தான். அவங்களாம் இல்லை, அவங்க இல்லை, ஜிமின் தான் எடுத்தான். எனக்கு தெரியும். என்னதான் அவன் அப்படிலாம் பேசினாலும் என்கிட்ட எல்லாத்துலேயுமே ஃப்ராங்காக தான் இருந்திருக்கான். இன்னும் சொல்லப்போனால் கொச்சையாக ஃப்ராங்காக. என்னால் அவனை அதில் சந்தேகப்பட முடியல, அவன் பொய்யா பெயில் கேட்டிருப்பான்னு. ஆனால் என்னால் அதை பேச முடியல, வீட்டில் சொல்ல முடியல. பேசாமல் செத்துருவா. ஒயன் என்ன பேசுகிற நீ? ஒயன் இப்போ வரான்ல, அந்த பையனும் இவனை மாதிரி தான், உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் வரான். கல்யாணம் பண்ணிக்கோ ஒயன், ஹாப்பியாக இருப்ப. ஆனால் எனக்கு வேணாம், எனக்கு அவன் வேணாம். ஸோ அப்படியே ஜமீன் வந்து பக்கத்தில் உட்காரா. நீங்கள் ஐஸெல்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டேன், சைலண்ட்டாக அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சீயை என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு ஒரு மாதிரி இருக்க நீ? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏய் என்ன திமுறா உனக்கு? இவ்வளோ நல்லா தானே பேசிகிட்டு இருந்த. நான் எப்போ நல்லா பேசினேன்?
நீ ஏன் நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய் அத்தா வாயடிக்காதடி, என்னடி பேச்சதெல்லாம்? நல்லா தானே பேசிட்டு இருந்த, நல்லா தானே நோட்டினா, சிரிச்சி அடி நீ நல்லா. சிரிச்சா ஒழுங்காக பேசுகிறேன்னு அர்த்தமா? இங்கே பாரு, உன் இஷ்டத்துக்கு நல்லா ஆட முடியாது. என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் பிரச்சனை, உன்னால தான். இல்லை எனக்கு புரியல. நீ தான் எனக்கு பிரச்சனை, எனக்கு நீ தான் பிரச்சனை. காண்டு மாதிரியே தாதடி, என்னடி ஆச்சு உனக்கு? இங்கே பாரு, இனிமேல் என் பின்னாடி வராது, எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜிம்மின் ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுனதெல்லாம் அப்படியே ரியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி யோசித்து பார்க்குறான். நில்லு, ஓயன் நில்லுன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. மேரேஜ் ஆக போதா? அதான் சோகமாக இருக்கியா? இல்லையே, சந்தோஷமாக தான் இருக்கேன். ஓ, ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு, அத்தா காதில் வாங்கிக்கோ, எவனையும் நீ கட்டிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க போகிறப்போ முன்னாடி நான் தான் இருப்பேன், என்னை தான் நீ கட்டிக்கணும். தைரியமாக போடி, உன் சோகத்துக்கு பின்னாடி என்ன காரணம்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. நான் பார்த்துக்கிறேன். ரைட்டு, ஆக்ஷன் சீக்வன்ஸா அப்படின்னு. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜிம்மின் யோசிச்சுக்கிட்டே வந்துடுறான். நீங்கள் அவன் பேச பேச இன்னும் எழுதிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிடுறீங்க. ஸோ மேரேஜ் டே நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த மேரேஜ் சான்ஸ்லாம் அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பக்கத்தில் இந்த பையனை பார்க்குறீங்க. செம்மையாக இருக்கு, ஒன்றும் பயப்படாதண்ணே, ஒரு 2-3 நாள் போதும், அதுக்கப்புறம் நான் லீகலாக டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ. என்னது என்ன பேசுகிறான் இவன்? என்ன? இல்லை இல்லை, எதுக்கு டிவோர்ஸ்? ஆமாம், அப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு, இங்கே லீகலாக தானே பண்ண முடியும். இங்கே சாமி கும்பிடு. என்ன உங்களுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது, என்னடா நம்ம லைஃப் இந்த மாதிரி ஆக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபுல்லாக ஜிம்மின் இருக்கான். என்ன பேசுறதுன்னு தெரியல, எதுக்காக அவங்க மைண்டில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ மேரேஜ் பண்ண போகிற அந்த டைமில் அப்படியே ஆப்போசிட்டில் ஜிம்மின் அப்படியே நடந்து வரான். ஒரு மாதிரி அவனுடைய ஃபிகர் அப்படியே சில்ஹைட் ஆகி ஃபுல்லாக டார்க்காக தெரியுது. அவன் கிட்ட வரதான் உங்களுக்கு அவனோட ஃபேஸ் தெரியுது. அவனை பார்த்ததும் உங்களுக்கு அப்படியே கண்ணில் இந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே அது பாட்டுக்க ஊற்றுது. இப்போ ஜிம்மின் அப்படியே சைடில் அவன் ஃப்ரெண்டை பார்த்து, என்னை எங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறா அப்படின்னு பார்க்குறாப்படுறா. இதுக்கு தாண்டா வந்தேண்ணா, இதுக்கு தான் வந்தேன். எந்திரா நேரு உரசிக்கிட்ட உட்காந்துருக்கத பாரு அப்படின்னு அவன் பாட்டுக்கு வேகமாக வரான். சுற்றி இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பதறி போய் பார்க்குறாங்க. அவன் அங்கேருந்து வந்து அந்த கன்னை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பர்சன் கிட்டே போயிட்டு, மயிறு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவியா நீ? இவ்வளோ காத்திருந்தோம் பொண்டாட்டியா நேற்று வந்தோம் உஷார் பண்ண விட்டுருவானா அந்த ஜிம்மின்னு? கீச்சு தொங்க போட்டுருவோம் நான். அன்னைக்கு தெரியுமாடா, நீ மாட்டுக்கு ஒரு வாயில் சொல்லி உங்கள் அப்பான்ட்டு சொல்லி உங்கள் அப்பா உன்னை பெயில் எடுத்தது நான் தெரியுமா? இப்போ தான் எல்லா கதையும் எனக்கு தெரியும். இவன் மூஞ்சி 2 நாள் தூக்கி தொலைமால வச்சுட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு இந்த எரிச்சிருக்க கிடப்பாம எந்திரான் முதல்ல இவன் பக்கத்தில் இருந்து அப்படின்னு அவனே வேகமாக அப்படியே அக்ரெசிவாக தூக்கி மேலே கண்ணை பாயிண்ட் பண்ணுறான். எங்கள் அப்பா நான் உங்கள் அப்பா என்ன பண்ணுறான்? உங்கள் அப்பா ஒரு பொண்ணை பேசி மயக்க துப்பில்ல, நீ என்னடா ஆம்பளை? என்ன ஆம்பளை மயிறு நீ? போய் நீட்டி மாட்டி ஓடு அப்படின்னு அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறான். அவன் அப்படியே அந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படியே உருண்டு போயிட்டு கீழே விழுறான். அவன் அப்படியே திரும்பி உங்களை பார்த்து, எந்திரி ஜிம்மின், எந்திரி அப்படியே பட்டுன்னு எழுந்திரிங்க. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு வேகமாக ஜிம்மின் கிட்டே வராரு. இப்போ ஜிம்மின் ஒரே ஒரு பார்வை தான் அப்படியே அங்கேயே நின்றுறாரு. அங்கே பாரு, இவன் பொண்ணு நல்லதுக்காக தான் பண்ணேன்னு தெரியும், ஆனால் இவன் கூட அந்த நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு அந்த கண்ணோட அவன் ஹேண்டை வச்சு அவனை பாயிண்ட் பண்ணி அப்படியே அவன் ஹார்ட்டில் அடிச்சிடுச்சு. என் கூட இருந்தா நல்லா இருப்பா, நான் கூப்பிட்டு போகிறேன், புரியுதா? எப்படி இவன் தள்ள கட்டணும்னு நினச்சியோ, கொஞ்சம் கூட எந்த மயிரும் இல்லாமல் அந்த மாதிரி நினச்சிட்டுருண்ணே அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் எப்பவுமே உங்களுக்கு டச் பண்ணும்போது நீங்கள் எப்படியாச்சும் தள்ளி விடணும், கையெடுத்து விடணும் அப்படின்னு தான் பார்ப்பீங்க.
இன்றைக்கி கொஞ்சம் கூட நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவனுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் திரும்பி உங்களை பார்த்துக்கிட்டே தான் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் இருக்க அந்த பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அவன் போயிட்டு உட்காடுறான். நீங்களும் பின்னாடியே போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. 2 பேரும் எதுவுமே பேசவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு சிவன் பட்டுன்னு உங்களை திரும்பி, எதுக்கிட்டி போய் உட்காந்த? உனக்கு தெரியும்ல, நான் தான் உனக்குன்னு தெரியும்ல, எதுக்கு போய் உட்காந்த? அதை வந்துட்டே அப்புறம் என்ன, எங்கே போய் எங்கே வந்தாலும் நான் தான் உனக்கு புத்தா? புரியுது சிமன். எப்போ ஏய் நீ என்ன அப்படி பேசுகிற? என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சு? இல்லை எப்பவுமே கற்றுவேன். நானும் பார்த்தேன். நான் கையை பிடிச்ச நீ எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கு சேவ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நீ கையை பிடிச்சா இது வேற எங்கன்னா பிடிச்சா என்ன? ஒத்தா பேசுகிற? தப்பாக பேசுகிறடி. நீ கரெக்டாக பேசுகிறியா? ஐயோ என்னாச்சு உனக்கு திடீர்னு? என்னாச்சுடி? காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டேன்னு சிம்பத்தியில் காதல் வந்துருச்சா என் மேலே? அப்படின்னு உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்துட்டு சிம்பத்திலாம் கிடையாது. ஐ எம் ஒன் மேன் woman. புரியல. என்னை டச் பண்ணவனுக்கு தான் நான் எல்லாமே. என்ன சொன்ன நீ? அப்படின்னு உங்கள் இப்ஸை பிடிச்சி அப்படியே தூக்கி அவன் 2 லெக்ஸ்க்கு நடுவில் உட்கார வச்சுக்கிறான். அது அது உனக்கு தான் சொன்னேன். எப்படி எப்படி ஒத்துக்கிட்ட நீ? நான் எவ்வளோ பொறுக்கியாட்டம் புறம்போக்காட்டம் இருக்கேன். நான் ஓகே உனக்கு? ஐ லவ் யூ. எது ஜிம்மினுக்கு அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அவன் யாரும் பேசி யார்கிட்டையும் சொல்லி அந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டான். லவ் அப்படின்ற விஷயமே உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறான். ஐ லவ் யூ. ஏய் அந்த மாதிரிலாம் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? நான்லாம் லவ்வுக்கெலாம் டிசர்வே கிடையாது. என்கிட்டலாம் சொல்லிட்டு நிற்காத. போய் வேறு அவன்கிட்டயாச்சும் சொல்ல விட்டுருவியா நீ? வாயை வச்சிருவேண்டி. எவன் கேட்குறானோ அவன் வாயை வச்சிருவேண்டி. அப்புறம் வேறு யார்கிட்ட சொல்கிறது? என்ன எப்படி லவ் பண்ணுற நீ? ஏன் நீ பண்ணலையா? நான் தெரில. எந்த லவ் பண்ணலாமான்னு தெரிலடி. ஏன் அப்படி? நான் சொல்கிறேன்ல, நான் ஒரு பொறுக்கி, ஒரு ஒரு புறம்போக்கு, என்னெல்லாம் எதுக்கிடி லவ் பண்ணுற? ஸோ நீங்கள் பட்னா ஃபேஸை ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கு. பட் அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். ஏய் என்னடி, என்ன வேணும் உனக்கு? நீ கேட்டது தான். எல்லா நைட்டும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு உன் பொண்டாட்டியா? அதெல்லாம் செட் ஆகாது, இறங்கு அப்படின்னு. ஸோ பட்டுன்னு எந்திக்கிறான். என்ன ஜிமன் என்னாச்சு? என்ன எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? பொறுப்பு மாதிரி இல்லாதவண்டி நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். என்னை பார்த்த உடனே நீ ஜெயிலேருந்து வெளில வர்றது தான் ஃபஸ்ட்டு இதுவாக சொன்னேன்னு சொன்னான். ஆமாம், உன்னை பார்க்கணுன்னு. எனக்காக ஜெயிலேருந்து வெளில வந்த பையன் எனக்காக பொறுப்பாக மாற மாட்டானான்னு எனக்குள்ள ஒரு கொஷின். மாறுவான்னு தோணுச்சு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மாற மாட்டியா? வாய்ப்பே இல்லை. எப்படி? சின்ன பிள்ளைந்து நான் இப்படி தான். அதெல்லாம் வாய்ப்பு இல்லைடி. நீ போ, ஏஞ்சி போ. எவன் கட்டிக்காதானே, தூரத்துலேருந்து அவனை பார்த்துக்கிறேன். அங்கே கல்யாணம் பண்ண செஞ்சிடும் வச்சு. அதுக்கு நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கோ? தப்பு தான் உனக்கு நான் பேசுறது. எனக்கு புரியுது, உனக்கு புரியுதா? அவன் அக்கையும் கீழே உட்காந்துட்டேன். உங்களை அக்கின்னு அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டேன். உங்கள் பாரி அவ்வளோதான் சொல்வேன். என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது உன்னால். நானே முடியும்னு சொல்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்காக நீ மாறுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்கு ஏன் இல்லை? என் மேலே இருந்தது உனக்கு லவ். அது லவ்வானே உனக்கு தெரியல. அது லவ்ன்னு நான் சொல்லும்போது உனக்கு நான் எல்லாமே சொல்லுவேன்.
உனக்கு தேவையானது. உனக்கு இப்போ எதில் சந்தோஷம்னு எனக்கு தெரியாது. ஆனால் சந்தோஷம்னு உனக்கு தோணினாலே நான் தான் உனக்கு ஞாபகம் வர மாதிரி நான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது நீ பொறுப்பாக தான் இருந்துக்கணும். வாய் 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 தாண்டி உனக்கு, வாய் தான் எல்லாமே உனக்கு. எதுக்கு இப்போ கோவப்படுற? அப்போ போ, நான் போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒத்தான் நில்றி, திமுறா உனக்கு. சத்தியமாக ஒன்றை எதுவும் பண்ண மாட்டேன், அவனை தான் புட்டு போலப்பேன். அப்போ நீ அது கல்யாணம் பண்ணிக்கோ. கண்ணி கழியாமல் சாகணும் அப்படின்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது. அத்தா திமுரு. சரி பார்ப்போம், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் மாறலைண்ணா உன் லைஃப்பை நீ ரெக்ரெட் பண்ணக்கூடாது. என் கூட வாழ்ந்துட்டோன்னு எனக்கு பிடிச்ச பொண்ணு லைஃப்பை ரெக்ரெட் பண்ணக்கூடாது. சத்தியமாக பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே கட் பண்ணி ஒரு 2 years கழிச்சு நீங்கள் உங்கள் டான்ஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. வாடி. ஜிமன் வந்துட்டியா? ஓகே ஓகே ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்ததை எல்லோரும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, அக்கா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்கிட்டையும் அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் வேகமாக வரீங்க. ஜிமன், மின்னுக்கு நீங்கள் ரேங்க் ஆட்ரி, நீ போயிட்டு வா. நான் ஏன் போகணும்? எனக்கு கிளாஸ் இருக்குது, நீ போயிட்டு வா. என்னால் முடியாது, வேலை இருக்கு எனக்கு. நீ நைட் கூட அந்த வேலையை பார்த்துக்கோ, இப்போ போயிட்டு வா. சொன்னால் கேள்றி, நீ போ ஜிமன், அவ்வளோதான். அதான் இன்றைக்கான ட்ரேட் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்றேன். வாயை பற்றியா என்ன நீ? அதான் நைட் பண்ணிக்கோ சொல்கிறேன்ல. வீட்டிலேருந்து ட்ரேட் பண்ணுற உனக்கு என்ன இவ்வளோ இது? இப்போ நான் போகணும் அதானே? சரி நான் போகிறேன், 2 பேரும் போகலாம் வாடி. ஜிம்மன் நான் வரல, வாடி நான் வரணும் அப்படின்னு. ஸோ உங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ரேங்க் கார்டெலாம் முடிஞ்சு 3 பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. மினும் அப்படியே பின்னாடி பேக் சீட்டில் அப்படியே தூங்கிட்டு வரான். நீங்களும் ஜிம்மினும் முன்னாடி அப்படியே உட்காந்து பேசிட்டு வரீங்க. என்கிட்ட சொன்னியே ஏதோ. என்ன சொன்னேன்? நான்லாம் வந்து பெரிய போப்பு, நான் வந்து பெரிய பருப்பு அப்படிலாம் சொன்னேன். என்ன சொன்னல? நான் இப்போவும் பெரிய பருப்பு தான். வாய் பற்றி அதுக்கு அடிச்சு பறக்கூட போகிறேன்டி ஒன்று. ஆனால் இந்த 2 yearsல நீ ரொம்ப மாறிட்டு ஜிமன். நான்லாம் மாறல. ஆமாம், மாறலாம் இல்லை, அதே பொறுக்கியாட்டம் தான் இருக்க. ஆனால் நீ சொன்னி எனக்கு பொறுப்பு இல்லைன்னு, அது வந்துருச்சு. அப்படியா? அப்போலாம் எனக்கு தெரில. ஓஹோ, மின்னுக்கு எனக்கு இன்றைக்கி ரேங்க் கார்டுன்னு தெரியவே தெரியாது. நீ தான் சொன்ன, அப்புறம் நீ தான் ஃபோர்ஸ் பண்ணி என்னையும் அவனோட ரேங்க் கார்டு கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் சொல்கிற நாட் ஓன்லி திஸ், வெட்டி பையனாட்டும் ஊர் சுற்றாமல் வீட்டிலேருந்து ஒழுங்காக ஒரு வேலை பண்ணுறல்ல நீ. நான் என்னடி வேலை பண்ணுறேன்? உனக்கு என்ன பிரச்சனை இப்போது? எனக்கு பிரச்சனைலாம் கிடையாது. நீ ட்ரேட் பண்ணுறியே அது வேலை தானே? நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல மூளை வச்சுக்கிட்டு வெட்டியை சுற்றிட்டு வர. அந்த ட்ரேடிங் கோர்ஸ் முடிச்சு நல்லா ஆயிட்ட நீ. நான் தான் இன்னும் அதே தாளை தட்டிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவன் டான்ஸை பற்றி பேசாத, எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் திமுறேன் உனக்கு, வாயை உடச்சிருவேண்டி. பேசல நான் பேசல. ஸோ அப்படியே 3 பேரும் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் அப்படியே மின்னும் தூக்கிட்டு போயிட்டேன், பெட்டில் படுக்க வச்சிட்றீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு பட்டுன்னு உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி உங்கள் மேலே படுத்துட்டு, என்ன வேணும் தரமாட்டியா? மின்னும் இருக்கான், இருக்கட்டும், அவன் தூங்குறான்டி அப்படின்னு உங்ககிட்ட வந்து உங்கள் சீக்ஸ் பக்கத்தில் மோல் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜிமன் என்ன பண்ணுறேன்? என்னால் முடியல. லவ் யூ. ஜிமன் ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். 2 yearsல இப்போ தான் நீ லவ் யூ சொல்கிற. ஜிமன் லவ் யூ. இங்கே வாயேன் அப்படின்னு உங்களை அப்படியே படுக்க வச்சேன். உங்கள் மேலே படுத்துட்டேன். அவங்க அப்படியே நல்லா கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான், அவங்க நெக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டேன். ஜிமன் மின்னும் இருக்கான். ஜிமன் இருக்கட்டும்டி, போ இருக்கட்டும், எனக்கு வேணும் போ. இவ்வளோ சீக்கிரம் ஒரு பையன்கிட்ட நான் விழுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நானும் நினைக்கல இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட நானும் விழுவான்னு நினைக்கலடி. இவ்வளோ சீக்கிரம் என்ன மயக்கிட்ட நீ? மயக்கி கல்யாணம் பண்ணி
குழந்தையும் கொடுத்துட்டேன். ஆமாம், அது கண்ணன்றப்போ எனக்கு நீ வேணும், கல்யாணம் பண்ணிட்டேன், பிள்ளையும் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, நான் சொன்ன மாதிரி டெய்லி ராத்திரி சிமன் கூசுது, கையெடு, முடியாது, எடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ அவன் ஹேண்ட்ஸ் அப்படி உங்கள் ரிஸ்கில் விட்டு என்னென்னமோ பண்ணுறான். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் இதில் எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நான் போட்டதுலேயே பெரிய ஒன் ஷாட் இது தான். ரஷ் பண்ணணும் என்ன பண்ணேன் அதில் எனக்கு தெரியல. குட் ஃபீல் கொடுத்தனா அப்படின்றதும் தெரியல. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். அண்ட் ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேடா, லவ் யூ ஆல் வித் லவ். சிஸ்டி பாய் பாய்.